போய் ஒரு டீயாவது சாப்பிட்டு வரலாமான்னு. இல்ல செந்தில் வேண்டாம். என்ன மாப்பிள சரவணா, இவருக்கு இப்ப வந்திருக்காரா? மாப்பிள சரவணா, மாமா சரவணா, என்ன மாப்பிள இது? நான் என்னமா கேள்விப்பட்டேனடா, இப்படி உடஞ்சு போயிருக்கியப்பா. என்ன மாப்பிள இதெல்லாம்? ஏய், உனக்கா இப்படி எல்லாம் நடக்கணும்? வாங்க 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 புது முதலாளி, என்ன இந்த பக்கம்? குளிலிமா, என்னமா இது? நம்ம சரவணனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேமா? ஆமா ஆயிடுச்சு. யாருக்கும் நடக்கக்கூடாது, என் தம்பிக்கு நடந்துச்சு. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்ல நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அக்கா, வீட்டுக்கு வந்தவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? நாம வீட்டுக்கு வர சொன்னோம். மா, இங்க வாங்க, யார் வந்திருக்காங்க பாரு. குளிலி வேணாம். அக்கா அக்கா, அது என்னமோ தெரியலமா, நீயும் சரி அப்பாவும் சரி ரோகம் பண்றவங்களா பார்த்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க. இத பாரு குளிலி, மயில் விஷயத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. என் விஷயத்துல என்ன நடந்ததுன்னு சொன்னாலும் நீங்க யாருமே நம்ப போறது இல்ல. இத பாருங்க, அத சொல்றதுக்கான நேரமும் இது இல்ல. மனசு கேட்கல. சரவணனுக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சதும் அடிச்சு முடிச்சு ஓடி இங்க வந்திருக்கேன். ஏன் அவனுக்கு பிரச்சனை? நீ ஓடி வரணும். அவனுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நீ எங்களுக்கு யாரு? அம்மா, டேய், எதுக்கு கடை கூத்து பேச வேலைய வச்சுட்டு பேசாத. என்ன உன் அண்ணனுக்கு அனுப்பி வச்சாங்களா? இங்க என்ன நடக்குது? எல்லாரும் இருக்கும் மாசத்து போயிட்டுமானே உடம்பு பார்க்க சொல்லிருக்காங்களா? அக்கா இல்லக்கா, யாரும் எதுவும் சொல்லல. நான் தான் கிளம்பி இங்க வந்திருக்கேன். நம்ம சரவணனுக்கு ஏன் டேய், அவன் கதையை நாங்க பாத்துக்கிறோம். நீ வெளியே போ. அவன் கதையை நாங்க பாத்துக்கிறோம். நீ வெளியே போ. அக்கா கோபப்படாத. இங்க ஏமாத்துறது பத்தாதுன்னு வெளியில மயிலோட அம்மா அப்படி பேசுது. நல்ல விஷயம் போடுறா. அந்த பொம்பளைய தூண்டி விட அண்ணன் சக்திவேல் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றான். ஆனா அப்படி எல்லாம் சொல்லுச்சு. சொன்னானே, இதான் சான்ஸ்னு குடும்பத்தையே உள்ள தூக்கி வைக்க பாக்குறான். அவனை நம்பி போனவன் தானே நீ. அக்கா அக்கா, இப்ப நான் கடை ஆரம்பிச்சது, நான் இங்கிருந்து கிளம்பி போன விஷயம் எல்லாத்தையுமே விட்டுடு. இப்ப நம்ம நடக்கிற பிரச்சனையை மட்டும் பேசுவோம். அக்கா, இப்ப நம்ம சரவண விஷயத்துல அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அதை பத்தி மட்டும் பேசுவோம். இங்க பாருங்க, சரவண ஒண்ணு யாருமே இல்லாத அனாதை இல்ல. ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து பஞ்சாயத்து பண்றது. சரவணுக்கு அம்மா அப்பா அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி எல்லாரும் இருக்கும். நீங்க இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம், முதல்ல வெளியே கிளம்புங்க. குளிலிமா, இப்படி எல்லாம் நீ பேசாதமா. என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ பண்ணதை விட நாங்க அதிகமா ஒண்ணு பேசலன்னு நினைக்கிறேன். அக்கா வேண்டாம், இருக்கிற போதுல நான் ஏதாவது பேசிட்டு போறேன். போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காதப்பா. கிளம்பு. உன் மேல பாசம் வச்சிருக்கு, வருஷக்கணக்கா சோறு போட்டு வளர்த்துருக்கு. உனக்கு கொஞ்சமாவது மனசுல நன்றி இருந்தா போயிடு. ஏற்கனவே வருத்தத்துல இருக்கிறீங்களே, மேல மேல வருத்தப்பட வைக்காது. இது பாரு, என் வாயில எதுவும் சொல்ல வைக்காது. போயிடு. வரேன்க்கா, வரேன். மாமா கிட்ட இப்படி கோவமா நடந்துக்கிறியா? இல்லை, நீ வேணா ரொம்ப நல்லவனாரா, அது தப்பே இல்ல. அதுக்காக எல்லாரும் ஒண்ண மாதிரி எதிர்பார்க்காத.